ஜோசியத்தை பற்றி ஒரு சின்ன வேடிக்கையான விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. மற்றவர்களின் முகத்தை பார்த்தே ஜோசியம் சொல்வார் ஒரு முதியவர். ஒரு நாள் எல்லோரும் அவரிடம் கூடி ஜோசியம் கேட்டனர். அப்போது போதையில் அங்கு போயிருந்தான் ஒரு குடிகாரன். கையில் காலியான மது பாட்டிலை வைத்திருந்தான். ஜோசியரே, இப்போவே எனக்கு சொல்லியாகணும். நான் இந்த பாட்டிலை உடைக்க போகிறேன். இது எத்தனை துண்டாக உடையும்னு சொல்லணும். அப்படின்னு சரியாக சொல்லலைன்னா உங்கள் வயிற்றில் குத்திவிடுவேன் என்றான் அந்த குடிகாரன். குடிகாரனை கொஞ்சம் நேரம் நோட்டம் விட்ட முதியவர் பதிலை ஒரு தாளில் எழுதி அவன் பையில் சொருகிவிட்டார். சரி, உடை, எத்தனை துண்டை உடையும்னு பதில் எழுதியிருக்கேன் என்றார். அந்த குடிகாரனை பாட்டிலை ஓங்கினான். ஆனால் உடைக்கவில்லை. என்ன பெருசு, ஏமாந்து போனீங்களா என்றான் குடிகாரன். அதற்கு நான் எழுதி கொடுத்ததை எடுத்து படி என்றார் முதியவர். பக்கத்தில் இருந்தவர் அந்த காகிதத்தை எடுத்து படித்தார். அதில் இவன் பாட்டிலை ஓங்குவான், ஆனால் உடைக்க மாட்டான் என எழுதியிருந்தார் முதியவர். அசந்து போனான் குடிகாரன். இதுதான் மனசை படிக்கிறது அப்படின்றது. ஜோசியர் என்பது கணக்கு எதுலாம் இருந்தாலும் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நம்மளோட ஃபேஸ் ரீடிங்கும் நம்மளோட மனசை படித்து சொல்கிறது மட்டும்தான் ஜோசியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதைய கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.